அதாகப்பட்டது மகாஜனங்களே. இன்னைக்கு என்னன்னா கேகேஆர் விசஸ் ஆர்ஆர். கவுஹாத்தியில் நடக்கிற ஒரு மேட்ச்சு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு, என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் என்ன நடக்க போகுது? ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த சைடு. ஆமாம். ஓகே. ஸோ டவுனில் தான் இருப்பாங்க. அவங்க இந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுலேயே இருப்பாங்க. இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அது சரி பண்ணணும்னு தான் இருப்பாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 11 செலெக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். யார் யார் சரியா இல்லையோ அவங்கள கட்டி விடணும், அது பண்ணணும். அடுத்தது வேறு எந்த போலிங்கில் எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க, பேட்டிங் எங்கே மிஸ்டேக் அதை பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். ஓகே. அந்த சுச்சுவேஷன் படி பார்த்தாக்க என்ன கேட்டாக்கா கேகேஆர் வந்து வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா அவங்க பேட்டிங் அவ்வளோ மோசமாக ஆடினாங்க அவங்க ஃப்ரண்ட் ஆர்டர். அதனால் எனக்கு வந்து அவங்க தான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்டிங். ஓகே. ஸோ அவங்க பேட்டிங் வந்து சஸ்பெக்டாக இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேகேஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நானும் கேகேஆர்லேருந்து போகலாம். கவுஹாத்தியில் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலாக கவுஹாத்தியில் மொத்தமே கம்மியாக தான் 4 T20 IPL தான் நடந்திருக்கு. அதில் 3 தான் வந்து விளையாடிருக்காங்க, 1 அபண்ட் ஆயிடுச்சு. அதில் மிடில் ஓவர்ஸில் தான் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். கேகேஆர் வந்து மிடில் ஆர்டரில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி பேட்டில்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேகேஆர் விசஸ் ஆர்ஆர், கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ் விசஸ் ஆர்ஆர் பவுலர்ஸ் இருக்கு. பட் கேகேஆர் வந்து அந்த பேட்டிங்கை சரி பண்ணிட்டா அவங்க சுப்பீரியர் சைடு. அதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன்னாக்க ரஹானே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்தார் அவர் பேட்டிங். ஆனால் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் பேட்டிங் நல்லா ஆட போகிறேன்ட்டு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமாக ஆடிட்டார் அவர். ஓகே. ஸோ அதனால் அவர் டெஃபினட்டாக அவர் வந்து ஹீ வில் கிரியேட் அன் இம்பேக்ட் இன்னைக்கு மேட்ச்சில். ஆமாம், கரெக்டு. தென் இந்த மிடில் ஆர்டரில் ரிங்கு சிங், ரசல், இவங்க 2 பேரும் ஷைன் பண்ணணும். இவங்க 2 பேரும் அவுட் ஆகக்கூடாது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் பில்லர்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஃபெயில் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வந்து அவங்க தோக்கிறதுக்கு காரணம். ஸ்கோர் வரல அவங்களுக்கு அவ்வளோ. ஓகே. ஆக்சுவலாக கேகேஆர் பேட்டிங் பற்றி ரஹானே, சுனில் நரேன் 2 பேருமே ஸ்பின்னை வந்து டாமினேட் பண்ணி ஆடுவாங்க. ஆனால் அந்த கவுஹாத்தி பிச்சில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. சுனில் நாராயணன் வந்து நீங்கள் பெருசாக பிளான் பண்ணிலாம் பேச வேணாம் பேட்டிங் பற்றி. ஓகே. அவர் வந்து பின்ச் ஹிட்டர். அவர் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து கதை மாதிரி வீசுவார், மாட்டின்டாக்க உண்டு, இல்லைன்னா அவுட் ஆகிட்டு உள்ளே போயிடுவார். ஒரு கேம்பிள் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு பெருசாக பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. நீங்கள் என்ன பால் போட்டாலும் அவர் சுற்றுவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ரியலி அப்ரிஷியேட் இந்த மேட்ச், நேற்று மேட்ச் இந்த வைசாக் விஜயகுமார் வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டார் ரதர்ஃபோர்டுக்கு என்ன மிஸ்டேக், என்ன டெஃபிஷியன்சின்ட்டு. அதை உடனே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார். அந்த மாதிரி வந்து சுனில் நாராயணுக்கு எங்கே வீக் பாயிண்ட் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பவுலர்ஸ் போடணும். அந்த ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணி அந்த வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல போடுறதுக்கு தெரியணும். ஸோ இதுதான் பவுலர்ஸோட வேலை. இந்த ஃபரூக்கிலாம் அந்த மாதிரி பண்ணுவாரான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஓகே. அதனால் வந்து சுனில் நாராயணனை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் வந்து சுற்றுவார் பேட்டை. அதில் வந்து பட்டுதுன்னா கல்கட்டாக்கு லக்கு, படலைன்னா இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே. அண்ட் சுனில் நாராயணன் விடுங்க, டிகாக் அதுக்கு மேலே மட்டமாக ஆடிட்டு இருக்காரு. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் டிகாக் வந்து டோட்டல் ஃபெயிலியர் அண்ட் இஸ் நாட் இன் த கேம் அட் ஆல். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அவரை செலக்ட் பண்ணல, இங்கே ஏதோ இதில் ஆப்ஷனில் எடுத்துகிட்டு அவர் வந்து 11ல் இருக்கார். என்ன கேட்டாக்க டிகாக் பதிலாக குர்பாஸ் ட்ரை பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் நல்ல பிளேயர், பெட்டர் பிளேயர். ஏன்னா இப்போ இருக்கிற டிகாக் வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ குர்பாஸை ட்ரை பண்ணலாம். குர்பாஸ் அண்ட் சுனில் நாராயண் பண்ணிவிட்டு ரஹானே நம்பர் 3 வரலாம். அண்ட் வெங்கடேஷ் ஐயர்லாம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக விளாடணும். ஏன்னா 20 கோடிக்கு மேலே அவருக்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து பில்லர் மாதிரி விளாடணும் அவர் கம்ப்ளீட்டாக இருந்து. ஆக்சுவலாக வெங்கடேஷ் ஐயரோட ரோல், அவருடைய இன்டர்வியூ படித்தேன். அதில் வெங்கடேஷ் ஐயரோட ரோல் அவருக்கு என்ன அப்படின்னா, டீமுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன். ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட சொல்கிறாங்களா ஆடுறேன், கேமியோ பண்ணணுமா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் அவர் இருக்கார்.
என்ன வேணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பிளேயர்லாம் கிடையாது அவரால் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக டீம் என்ன வேணுமோ அது மாதிரி விளையாடுறதுக்கு சக்திலாம் கிடையாது. சார் ஆக்சுவலா ஹீ இஸ் அ வெரி ஆர்டினரி பிளேயர், நாட் அ வெரி குட் பிளேயர் இன் மை ஒப்பீனியன். இல்ல அதனால தான் நான் முதலே சொன்னேன், அவருக்கு 22 கோடி 24 கோடி 23 கோடி ரொம்ப வேஸ்ட்னு சொன்னேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்ல பிளேயர், நல்ல பேட்ஸ்மேன் கிடையாது சார். இல்லை சார், இப்போ T20ல வந்து அவ்வளோ ரன்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ 20 பாலுக்கு 40 ரன்னு, 20 பாலுக்கு 50 ரன்னு, 25 30 அது வந்து ரொம்ப 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 நல்ல ஸ்கோர் தானே. T20ல 20 ஓவர் தான் இருக்கு, 11 பேட்ஸ்மேன் இருக்க போறீங்க. நான் வர்றேன், ஒரு 20 பால்ல என்னால் 50 ரன் அடிக்க முடியுது அப்படின்னா அது நல்ல ஸ்கோர் தானே. அதுதான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக வெங்கடேஷ் ஐயர் பண்ணாரு. அடிச்சது 400 ரன்னா இருக்கலாம், அதோட இம்பாக்ட் எவ்வளோ அப்படின்றதானே மேட்ரு. அந்த அளவுக்கு இல்லை சார். மேட்ச் கேம் சேஞ்சிங்காக இருக்கணும். அதுதான் அவர் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி பண்ணலை. அது இன்ஃபேக்ட் போன வருஷம் தான் ஓரளவுக்கு பேட்டிங் ஆனார். அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப மோசம், பெர்ஃபார்மன்ஸே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ பெரிய பெரிய பிளேயர் இருக்காங்க, கோலி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் விளையாடுறாரு பாருங்க, ஓப்பனிங் போயிட்டு நின்று எப்படியாவது ஒரு செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு நின்று விளையாடுறாரு. அந்த மாதிரி வந்து பில்ட் பண்ணணும் இன்னிங்ஸை, பார்ட்னர்ஷிப். நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து, ஏன்னா யூஆர் த ஸ்டார் பேட்ஸ்மேன் அங்கே. ஓகே, அந்த மாதிரி இருந்து பண்ணணும் நீங்கள். இல்லை, கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், வெங்கடேஷ் ஐயர் வந்து மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டரில் நம்பர் 3 வர்றாரு, அவ்வளோதான். நம்பர் 3 நம்பர் 4 அதை பற்றி கவலை இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து டெக்னிக் இல்லை, அது அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு அவருக்கு வீக் பாயிண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா இஸ் பேசிக்லி பேக் ஃபுட் பிளேயர். அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து டிரைவ் அடிக்க மாட்டார், ஆஃப் சைட்லாம். ஸோ பேக் ஃபுட்லேருந்து எப்படி அடிச்சுட்டு இருப்பார் அவர். ஸோ அவரை வந்து இப்போ நான் பவுலராக இருந்தால் அவரை ஈஸியாக குவைட்டாக வச்சுருவேன். எனக்கு அவருக்கு எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்போனன்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி அவரை வந்து அடக்கிடலாம், அடிக்க விடாமல். வேற பூரான்லாம் இருக்கானு, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் நிக்கோலஸ் பூரான்லாம் பேட்டிங் ஆட வந்தானாக்கா பவுலர் வந்து ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு என்ன பண்ண. ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து மரண அடி அடிச்சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா பவுலரையும். பவுலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரி யூ மஸ்ட் டாமினேட் த இன்னிங்ஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, யார் டாமினேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரெண்டு டீமில்? ரெண்டு டீமில் வந்து ஆன் பேப்பர் கேகேஆர் பெட்டர் சைட், அண்ட் பிகாஸ் சாலிட் பவுலிங் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன கேட்டாக்கா கேகேஆர் பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா கேகேஆர் கேன் வின். ஓகே, ஏன்னா இது இன்னும் டிப்ளீட்டட் சைட் தான் ஆர்ஆர். ஏன்னாக்கா நம்ம ஐ மீன் சைடே ஒரு செட் ஆகலை சரியா, கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது அதில். ஏன்னா கேப்டனே ரியான் பராக், அவர் சாம்சன் ஒன்று கேப்டன் பண்ண போல இம்பேக்ட் பிளேயர் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து ஆன் பேப்பர் தட்ஸ் அ பெட்டர் சைட். ஸோ எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ரெண்டுமே வந்து டவுனில் இருக்காங்க, மேட்சை தோத்துட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு ராஜஸ்தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாட்ஸ் பிடிக்காது, இருந்தாலும் நான் ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுனால சொல்கிறேன். லெஃப்ட் ஆர்ம் பீசஸ் அங்கே கவுஹாத்தியில் நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் வந்து ஃபரூக்கி, மஃபாக்கா இருக்காங்க. லெக் பிரேக் பவுலர் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. சாக்கல், அப்புறம் வந்து சாகர், இவங்கெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே அசரங்கா இருக்காரு, அப்புறம் மகேஷ் தீக்ஷனா இருக்காங்க. ஸோ வந்து மிடில் ஓவர்ஸில் இந்த பக்கம் ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக கொல்கத்தா பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக பெருசாக ரன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் ஹசரங்கா, தீக்ஷனா 2 பேர் டாமினேட் பண்ணாங்க 8 ஓவர் அப்படின்னா ஓரளவு டோட்டல் வந்து கம்மியாயிடும். ஸோ வந்து அதை ராஜஸ்தான் ராயல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேளை டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தோணுது. ரொம்ப கரெக்டு, அந்த மாதிரி பண்ணது சான்ஸ் இருக்கு. கேகேஆர் பேட்டிங் வந்து ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் த பேட்டிங். ஏன்னா ஆன் பேப்பர் தான் நல்லா இருக்கு, திருப்பி நான் சொல்றேன். ஓகே, அவங்க பேட்டிங் வந்து ஆன் பேப்பர் தான் நல்லா இருக்கு. தேர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ குட். போன மேட்ச் வந்து ஒன்லி ரெஹானே தான் அடிச்சிருக்காரு, மற்ற யாரும் அடிக்கல. அதனால வெங்கடேஷ் ஐயர்லாம் அவர் வாங்கின பணத்துக்கு ஒழுங்காக விளாடணும். ஸோ அந்த மாதிரி விளாடல. ஸோ அதனால வந்து ஒன்லி ஆன் பேப்பர் தே ஹேவ் அ குட் சைட். ரசல்லாம் வந்து ஒரு காலத்தில் அடிச்சிருக்காருன்னு ஆயிடுச்சு. ரிங்கு சிங்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அடிக்கதே இல்லை. ஸோ ஆன் தட் பேசிஸ் கல்கத்தா கேகேஆர் மே ஃபெயில். இவங்க போலிங் விளையாட தெரியாமல் இது பண்ணுவாங்க. அதுவும் அசரங்காலாம் விளையாடினாக்கா டெஃபினட்டாக விக்கெட் கொடுத்துருவாங்க. பட் இவங்க போலிங்கும் வெரி குட். அந்த அளவு இவங்களுக்கு பேட்டிங் இல்லை. போனதில் ஜூரல் ரொம்ப நல்லா ஆடினார், ஜூரல் அண்ட் சாம்சன், அவ்வளோதான்.
வேறு பேட்டிங் கிடையாது அங்கே. ஓகே. அப்புறம் கடைசியில் ஹெட்மேர். ஹெட்மேர் வந்து ஸ்பின் ரொம்ப இது அந்த முன்னாடி வந்து விளாட மாட்டார் அவர். கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்லாம் போட்டால் கொஞ்சம் அவுட் ஆகிடுவார் அவர். அதனால் அவங்களுக்கு லிமிடேஷன் இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தா ஆன் பேப்பர் கல்கட்டா இஸ் அ பெட்டர் சைட், அவ்வளோதான். ஓகே. பட் எனிபடி கேன் வின். டெஃபினட்டாக ஆர்ஆர் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா கல்கட்டா வந்து போன ஆர்சிபியோட விளாட்ன மாதிரி மட்டமாக ஆடினாக்க தே வில் லூஸ் அகெயின். ஓகே. ஆக்சுவலாக ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 180 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா பேட்டிங் பிச்சில் 180? அது அகெயின் இந்த ஹெட் டு ஹெட்டு அப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் இதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் வந்து 4 வருஷம் முன்னாடி அவங்க சைடு என்ன, இன்றைக்கி அவங்க சைடு என்ன பாருங்கள். இன்றைக்கி வந்து 280 290 குறைஞ்சி அவங்க அடிக்கிறதில்லை. ஆனால் 4 வருஷம் முன்னாடி 200 தாண்ட வராமல் இருந்தாங்க. அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைட். இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க, இந்த மாற்றி மாற்றி போகிறாங்க. அதனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த ஆவரேஜ் டோட்டல் அதெல்லாம் பார்க்குறது வந்து இட் ஓன்ட் ஒர்க் அவுட் ப்ராப்பர்லி. ஓவராலாக என்ன நடக்கும் சார் இன்னைக்கு? யார் டாமினேட் பண்ணுவா? மேட்ச் வந்து ஆன் பேப்பர் கல்கட்டா பெட்டர் சைட். நல்லா விளாட்னாக்க கல்கட்டா கேன் வின். அதர்வைஸ் கல்கட்டா ஆர்சிபியோட விளாட்ன மாதிரி விளாட்னாக்க ஆர்ஆர் வில் வின். 11 எப்படி சார் இருக்கும்? அதே 11 தானே ரெண்டு டீமுமே கேட்குறேன். அதுதான் நான் சொன்னேன், போன மேட்ச் எப்படி விளாட்னாங்களோ அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அவங்க. ஸோ அப்படி இப்படி பார்த்தாக்கா டிகாக் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அவரோட பாடி லாங்குவேஜே விளாட்ற மாதிரி தெரியல. ஸோ என்ன கேட்டால் குர்பாஸை ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், நல்ல ஃபார்மில் இருக்கார். டிகாக் பதிலாக குர்பாஸை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இவங்கள வந்து மற்ற பேட்ஸ்மேன் வந்து வெங்கடேஷ் ஐயர்லாம் ரெஸ்பான்சிபிள் விளாடணும். சர்க்காரியான ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு. அவர் வந்து அந்த வைபவ்னு ரொம்ப மட்டமாக போட்டார். அவர் வைபவ் அரோரா, அதுக்கு பதிலாக ஜக்காரியா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு இம்பாக்டாக வந்தார் லாஸ்ட் மேட்ச் வைபவ் அரோரா. அதுதான் நான் சொல்கிறேன், அவர் வந்து சரியாக போடலை. அவர் ரொம்ப மோசமாக போட்டார். அவர் தான் நிறைய ரன்னு கொடுத்தாரு. முதல்ல எக்கச்சக்கமாக ரன்னு கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த பவல் வந்து விளாட்ல, ரோமன் பவுல். ஆமாம், அவர் இப்போ விளாட்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவங்க ஃபெயில் ஆகிறாங்க. ரசல் அண்ட் ரிங்கு சிங் வந்து ஃபார்மில் இல்லை. அதனால தான் ஆங்கிரிஷ் அப்படின்ட்டு ரகுவன்ஷி இஸ் அ வெரி குட் பிளேயர். அவரை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணிட்டு விளையாடலாம். அண்ட் ரமன்தீப் சிங் இருக்காரு. அவர் வந்து போலிங்லாம் போடுறாரு, வெரி ஆர்டினரி போலிங். ரொம்ப பார்த்தோம், அது ரொம்ப ரொம்ப ஆர்டினரி போலிங்கு. கேகேஆர் போலிங்கும் நல்லா இல்லை, ஸ்பின் போலிங்கும். அண்ட் இவங்க வந்து பவர் பிளேயில் வைபவ் சரியாக போடாதனால they were forced to bring நம்ம வருண் சக்கரவர்த்தி into the power play. that became a disaster. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் செமாடி அடிச்சிட்டாங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்பின்னர்ஸ் வந்து பவர் பிளேயில் போடவே கூடாது. அப்படி போட்டாலும் வந்து 2 விக்கெட் ஊந்தினாக்கா போடலாம். எப்போ அவங்க அதிரடி ஆடுறாங்களோ அந்த சமயத்தில் ஸ்பின்னர்ஸ் வந்து போடக்கூடாது. ஸோ அந்த பேசிஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வருண் சக்கரவர்த்தி ஆஃப்டர் 6 overs தான் கொண்டு வரணும். ஈவன் சுனில் நாராயண் ஆல்சோ முன்னாடி கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் 3 or 4 ஃபாஸ்ட் bowlers who can bowl the first 6 overs. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கால்குலேஷன். இஃப் நெசசரி நீங்கள் வந்து ரசலுக்கு கொடுக்கலாம். அண்ட் யூ டேக் ஜக்காரியா. இந்த ஸ்பென்சர் ஜான்சன் கூட சரியாக போடலை போன மேட்ச்சு. ஸோ அது மாதிரி தே ஹேவ் டு டூ சம் ரீப்ளேஸ்மெண்ட் குவிக்லி. அப்போ தான் வந்து கல்கட்டா டீம் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். அண்டு ஆர்ஆர் டீமை பார்த்தாக்க ஜெய்ஸ்வால் ஃபெயிலியர். பட் அவர் வந்து சாம்சன் பியூட்டிஃபுல் ஆடினார். சாம்சன் அண்ட் பராக் ஆல்சோ 7 குயிக்காக விக்கெட்டும் பிடிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூரல் அருமையாக ஆடினார். ஜூரல் அண்டு சாம்சன் ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க. பட் அதே மாதிரி அவங்க ரிப்பீட் பண்ணணும். அவங்களோட ட்ராபேக் என்னன்னாக்கா ஆர்ச்சர் ஹாரிபிள் போலிங். 4 overs 76 run கொடுத்துருக்காரு அவர். அவர் வந்து ஈ கேன் ரெஸ்ட் ஹிம்செல்ஃப். என்னை கேட்டாக்கா, ஏன்னா அவர் ஃபார்மில் இல்லையா, இன்ஜுரியா என்னன்னு தெரியல. அவரை வந்து பேசாமல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தே கேன் டேக் இந்த குமார் கார்த்திகேயான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கார். அவனை கொண்டு வரலாம் உள்ளே. ஓகே, ஐ மீன் நாட் ஃபார் ஆர்ச்சர். ஒரு அந்த ஸ்பின்னரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அண்டு அர்சரங்காவை கொண்டு வந்தால் நல்லது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அர்சரங்கா வந்து டெஃபினட்டாக இந்த கல்கட்டா பேட்ஸ்மேனை வந்து அழ விடுவார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.